ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கும் ஏசப்பா இந்த காலை வேளையில் அவருடைய சமூகத்தில் இருக்கிற உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். தடைபடாது, நான் செய்ய நினைத்தது உங்கள் வாழ்க்கையில் தடைபடாது என்று வாக்கு கொடுக்கிறார். யோபு 42வது அதிகாரம் 2வது வசனத்தில், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஆமேன். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாதாம். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் ஒருவேளை வாழ்க்கையில் தடைகளே பார்த்து பார்த்து நீங்கள் இன்றைக்கி சோர்ந்து போயிருக்கீங்களா? எதை எடுத்தாலும் ஒரு தடை, தொழிலில் ஒரு தடை, வேலை பார்க்குற போகிற இடத்துல ஒரு தடை, சரீரத்தில் நோயினால் ஒரு தடை, வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்கன்னா அதில் தடைகளை கொண்டு வருகிற பிசாசு. அடுத்து இடம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கும் போதும் அது வாய்க்காதபடி ஒரு தடை. இப்படி எதை எடுத்தாலும் ஒரு தடைகளோடு உங்கள் முன்ன தடை நிற்கிறதா, தடையாய் தடைக்கல்லாய் பிசாசு சில காரியங்களை போட்டிருக்கிறானா? இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், தடைபடாது என்று சொல்லி. நான் செய்ய நினைத்தது தடைபடாது என்று சொல்லி. எந்த காரியங்கள் தடைபடாதான்? ஏசப்பா செய்ய நினைக்கிறது இன்றைக்கு தடைபடாதான். ஆமென். நீங்கள் எவைகளெல்லாம் இன்றைக்கு தடைபட்டு இருக்கிறதோ அவைகளெல்லாம் இன்று முதல் இனிமேல் தடைபடாதபடி கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆகவே இந்த வார்த்தைகளை நாம் பிடித்து கொண்டு, ஸ்தோத்திரம் பண்ணி, ஏசப்பா நீர் என் வாழ்க்கையில் செய்ய நினைத்து தடைபடாது என்று எனக்கு இன்னைக்கு சொல்லியிருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி இந்த விசுவாச வார்த்தையை அறிக்கையிட்டவர்களாக நீங்கள் ஸ்தோத்திரிங்க. அவர் எல்லா தடைகளையும் நீக்கி போடும்படி அவர் உங்களோடு கூட வருவார். ஆமீன். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று பார்க்கிறோம். ஏசப்பா என்ன நினைப்பாங்க? கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய நினைப்பாங்க? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சந்தோஷமாய், சமாதானமாய், திருப்தியாய், எல்லா ஆசீர்வாதத்தோடு இருக்கணுங்கிறது தான் ஏசப்பா அவருடைய பிள்ளைகளை குறித்து செய்யக்கூடியதான ஒரு எண்ணம். செய்ய நினைக்கணுங்கிறது காரியம் அதுதான். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு செய்ய நினைப்பது அதுதான். அப்போது இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தான் தேவனுக்கு பிரியம் என்று பார்க்கிறோம். அப்போ ஏசப்பா என்ன நினைக்கிறாங்க? நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லா ஆசீர்வாதம் பெற்றவர்களாய் வாழ வேண்டும் என்று சொல்லி தான். ஆனால் இன்றைக்கு அநேக காரியங்களில் நமக்கு தடை வருகிறது. இந்த தடையெல்லாம் எதுக்கு வருது? இந்த தடைகளை கொண்டு வருகிறது யார்? தடைகள் இன்னைக்கு 2 காரியத்தினால வரும்ன்று நம் வேதத்தில் பார்க்கலாம். முதலாவது 1 தெசலோனிக்கேயர் 2:18 பவுல் சொல்றார் பாருங்க, பவுலாகிய நான் வர மனதாயிருந்தேன், சாத்தானோ எங்களை தடை பண்ணினான். சாத்தானால் சில காரியங்கள் தடை பண்ணப்படுகிறது. அன்று ஊழியக்காரர்கள்கிட்ட கூட பிசாசு என்ன செஞ்சானா? தடையை கொண்டு வந்தானா. அப்போ இன்றைக்கு தடைகள் யாரால வருது? பிசாசால் வரும். முதலாவது தடைகள் உங்கள் வாழ்க்கையில சத்துருவினால், சாத்தானால் தடைகள் வருகிறது. அடுத்து பார்ப்போம் என்றால் பரிசுத்த ஆவியானவரே சில காரியங்களை தடை பண்ணி போடுகிறார். அப்போஸ்தலர் 16:6 பார்த்தீங்கன்னா, ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் சில காரியங்களை நாம் செய்யாதபடி என்ன செய்கிறார்? தடை பண்ணுகிறார். ஏன்னா அங்கே போனால் ஆபத்து இருக்கும், இந்த காரியத்தை செய்தால் பின்னாடி உங்களுக்கு பின் விளைவு இருக்கும் என்று சொல்லி தடைகளை கர்த்தர் முன்னாடி கொண்டு வருகிறார். இன்றைக்கு எந்த தடையாக இருந்தாலும், பிசாசினால் வருகிற தடை, ஏசப்பாவில் வர தடை நல்லது. ஆனால் பிசாசு அவருடைய பிள்ளைகள் நன்றாக இருப்பதற்கு அநேக தடைகள் இன்றைக்கு கொண்டு வருகிறார். அப்படிப்பட்ட தடைகளை எல்லாம் கர்த்தர் என்ன செய்வாரா? நீக்கி போடும்படி அவர் இந்த நாளில் அவர் உதவி செய்வார். எப்படி என்றால் மீகா 2வது அதிகாரம் 13வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார், அவர்கள் தடைகளை நீக்கி வாசல்களால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அப்போ தடைகளை நீக்கி போடுகிறவர் யாரு? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சத்துருவின் தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அவர் செய்ய வல்லமை உள்ளவராய் இன்றும் உங்கள் அருகாமையில் இருக்கிறார். ஆகவே கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. இதுவரை எடுத்த எல்லா முயற்சியும் எனக்கு தடையாவே இருக்குன்னு சொல்லி தடைகளை பார்த்து பார்த்து வருத்தப்பட்டு கலங்கி போய் நிற்கீங்களா? ஏசப்பா இன்னைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போவார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசல்களால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார், கர்த்தர் அவர்கள் முன்னிலையில் நடந்து போவார். தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்று உங்கள் வாழ்க்கையிலே முன்னின்று எல்லா தடைக்கற்களையும் படிக்கற்களாய் மாற்றி வெற்றியுள்ள வாழ்க்கை வாழும்படி அவர் இந்த நாளில் உங்களுக்கு உதவி செய்ய அவர் உங்கள் அருகாமையில் இருக்கிறார். ஆகவே அவர் உங்கள் வாழ்க்கையிலே செய்ய நினைத்த காரியங்கள் ஒரு நாளும் தடைபடாது. ஆமேன். இந்த வார்த்தையை நாம் அறிக்கையிட்டவர்களாய் ஏசப்பாட்ட, ஏசப்பா என் வாழ்க்கையில் இந்தந்த காரியத்தில் எனக்கு தடை இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு நீங்கள் சொல்லுவீங்கன்னா அந்த தடைகளை எல்லாம் நீக்கி போட்டு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்கி போட்டு எல்லாவற்றையும் வெற்றியாய் கர்த்தர் மாற்ற வல்லவராகவே. ஜெபிக்கலாமா? அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற எல்லா தடைகள், அப்பா வாழ்க்கை போராட்டத்தில் இருக்கிற எல்லா தடைகள், வாழ்க்கை பாதையில் இருக்கிற எல்லா தடைகளும், வியாபாரத்தில், தொழிலில்,
சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அமைவதற்கு எதிராக இருக்கிற தடைகள், வேலை காரியத்தின் படிப்பு காரியத்தில் இருக்கிற தடைகள், பிள்ளைகளுடைய காரியத்தில் இருக்கிற தடைகள், நெடுநாளாய் திருமணம் ஆகாத சூழ்நிலையில் இருக்கிற தடைகள், திருமண காரியத்தில் உள்ள தடைகள், அப்பா அடுத்து குழந்தை பெறுவதற்கான இருக்கிற எல்லா தடைகள் இந்த நாளில் முற்றிலுமாய் மாறட்டும் அப்பா. கற்பத்தின் கனியை நீர் கொடுக்கும்படி நீர் இந்த நாளில் எல்லா தடைகளை மாற்றுங்கப்பா. கற்பத்தின் கனியிலே தடைகளை கொண்டு வருகிற ஆவிகள் முற்றிலுமாய் கட்டப்படட்டும் அப்பா. எல்லா சாத்தானின் தடைகள் இந்த நாளில் முற்றிலும் கட்டப்படும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மால் எல்லா தடைக்கற்களும் இன்று வெற்றியின் படிக்கற்களாய் மாற்றி கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த விசுவாச வார்த்தை ஆம் என்றும் ஆமென் என்றும் விசுவாசத்தோடு ஸ்தோத்தரித்து பெற்றுக்கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தை அப்படியே பலிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள் முதல் எல்லா காரியத்திலும் ஒரு வெற்றியை கட்டளையிடுங்க. சகல துதி கனமாகி உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன்.